இந்த மாதிரி செடியெலாம் பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் பக்கத்து வீட்டக்கா வந்து நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி அவங்கக்கிட்ட இருந்து நம்மளும் வாங்கி வைக்கலாம் தான் இந்த மணி பிளான்ட் வாங்கி வச்சுருந்தேன். 1 வீக் ஆயிடுச்சு. சரி தண்ணி மாற்றலான்னு பார்க்கும்போது தான் பார்க்குறேன் நிறைய புது லீஃப்லாம் வந்திருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தண்ணியெலாம் மாற்றிட்டேன். உண்மையிலே இந்த மணி பிளான்ட் வைக்கும்போது நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதும் சரி, வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. இன்னும் நிறையா அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. தண்ணி மாற்றிட்டு அதோட ப்ளேஸில் வச்சாச்சு. அண்ணா அண்ணி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசால் தான் பண்ணியிருந்தேன். பூரி வந்து எப்போவுமே ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தேய்ச்சோனாலே பூரி நல்லா வரும். எண்ணெயும் நல்லா ஹீட்டில் இருக்கும்போது பூரி நல்லா மெதுவாகவும் நல்லா புசுன்னே வரும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி பூரி மசால் வடை கடையில் வாங்கிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனோன்னா கற்பகரட்சாம்பிகை கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் வந்து குழந்தைக்காகவும் போகிறாங்க, குழந்த பிறந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களும் போகிறாங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா குழந்தைங்க வேண்டுதல் வச்சு வந்தவங்க தான் நிறைய பேர் விளக்கு ஏற்றிருந்தாங்க. ஸோ நாங்களும் விளக்குலாம் வாங்கி ஏற்றிட்டு சாமி பார்த்தோம். அம்மன் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்க வேண்டிய கோயில் தான். ரொம்ப நல்லா இருந்தது. கோயில் பார்த்துட்டு அப்படியே சுவாமி மலைக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.